தானே வந்து அவங்க அத்தைக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அத்தை வருத்தப்படுறீங்க, அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இல்ல தானோ, நான் இப்பதான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு ஜீவா தான் எனக்கு வந்து குளிச்சு விட்டானே அப்படின்னு சொல்றாங்க. நீ இருக்கங்காட்டியும் நீ எனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த வீட்டுக்கு வந்த மருமக நீ எனக்கெல்லாம் இவ்வளவு நாள் பணிவா செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு என் பிள்ளையும் செஞ்சுட்டான். இப்படி எல்லாத்துக்கும் நான் பாரமா இருக்கிறதுக்கு நான் பேசாம செத்து போயிடலாம், நான் எதுக்கு இருந்துட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுக்கு பேசுறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க, எப்பனாலும் நான் இருக்க போறேன், நான் இல்லைனாலும் முல்லை இருக்க போறா, அதனால இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. முல்லையும் உடனே வந்துட்டு நீங்க இது பண்றீங்க, நீங்க ஃப்ரெண்டு வரான்னு சொன்னதுனால தான் நான் வந்து கடைக்கு போனேன், இல்லை நான் போயிருக்க மாட்டேன், நீங்க தானே இருந்திருக்க போறேன், நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது, அதனாலதான் நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா வந்து பாத்தீங்களா எப்படி பேசுறா பாத்தீங்களா அப்படின்றாங்க. தானே வந்து நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அமைதியா இரு, அவளுக்கு தெரியாது இல்ல, அவளுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு விடு அப்படின்றாங்க. உடனே வந்து இவ்வளவு பிரச்சனை அவன் தெரிஞ்சிருந்தா நான் வந்து கண்டிப்பா ஏதாவது இது பண்ணிருப்பேன் அப்படின்னு. எனக்கு போன் பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல மீனா அப்படின்னு தானே கேட்கறாங்க. நான் போன் நீங்க தான் போன் இங்கே விட்டு போயிட்டீங்களே அப்படின்னா, ஆமா நான் போற வருஷம் விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கடன் நம்பர் கூப்பிட்டுருக்கலாம், ஏன்னா இல்ல எனக்கு கடன் நம்பர்லாம் எனக்கு தெரியல, தோணல எனக்கு போன் பண்ணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜீவா வந்து திரும்பவும் சத்தம் போடுறாரு. தானே வந்து நீ சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதரா அப்படின்னு, மீனா நீ போ, நீ ரூமுக்கு போ அப்படின்னு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கும் அவங்க அத்தை வந்துட்டு தானோ நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நீ இல்லைன்னா நான் அவ்வளவுதான், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே முல்லை வந்து சும்மா தனம் புராணத்தை பாடிட்டு இருக்காதீங்க, நாங்களும் இருக்கோம், நாங்களும் நல்லா தான் பாத்துப்போம் அப்படின்றாங்க. நீ பாத்துக்காம வேற யாருமா பாத்துக்க போறா, நீயும் தான் பாத்துப்ப அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு முல்லை உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வரல பரவன், சும்மா தான் வெளில உட்காந்துட்டு இருக்கான், இன்னும் ரூம்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உடனே ஜீவா வந்து வராரு. வந்தோடனே நோட் புக்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஜீவா ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா, நான் தான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல, பேச பிடிக்கலன்னா விட்டுரு, சும்மா ராவடி பண்ணிட்டு இருக்காது அப்படின்றாங்க. பேசாட்டி போ, நீ பேசாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசாம படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் லைட் போட்டு அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தலைவலி மருந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு உன் தலைவலிக்கு தான் கூட நான் போட்டுடுறேன் தைலம் அப்படின்றாங்க. ஒன்னும் தேவையில்லை, நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல பேசாதன்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னா, இப்ப பேச பிடிக்கல விட்டுரு அப்படின்றாங்க. பேசாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம படுத்துட்டு தூங்கிடுறாங்க. ஜீவா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு மீனாவுக்கு வந்து போத்தியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரும் படுக்கிறாரு. அதுக்கப்புறம் முல்லை வந்து ரூம்ல வந்துட்டு பாய் வந்து நேரா போட்டு படுக்காம குறுக்க போட்டு படுத்துக்கிறாங்க. அப்ப கதிர் வந்து தண்ணி குடிச்சிட்டு இவ எப்படி படுத்தா நான் எங்க படுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசாம உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல டைரி இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல முல்லை வந்துட்டு முல்லைக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் அவரும் வந்துட்டு ஒன்னா பைக்ல போனோம், மழை பெய்யணும் நினைச்சிட்டே போனோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. உடனே இவர் வந்து ஜலதோஷம் தான் பிடிக்கும் இப்படி போனா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கும் அவர் மாதிரி ஒரு குழந்தை, என்ன மாதிரி ஒரு குழந்தை நல்லா அழகான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. அதையும் படிச்சு பார்த்துட்டு ஆமா இது ஒண்ணுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு டைரி படிச்சுட்டு இருக்க பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரி வந்து டக்குன்னு பிடிங்கிடுறாங்க. அடுத்தவங்க டைரி படிக்கணும்னு தெரியாதா அப்படின்னா, நானா ஒண்ணு தேடி போய் எடுத்து படிக்கலாம், இங்க நான் வந்து உட்காந்து பக்கத்துல இருந்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, என்னதான் இருக்கட்டும் எடுத்து படிக்கலாமா, தப்புன்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னா, ஆமா 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே சிரிப்பா வருது, இதுல வேற இன்னும் முழுசா படிக்கிறாங்களா அப்படின்றாங்க. நீங்க ஒன்னும் படிக்க தேவையில்லை அப்படின்னா, ஆமா நான் என்ன பண்றது, நீ எப்படி படித்தீங்கன்னா நான் எங்க வந்து படுக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கு நீங்க வந்து என்னை எழுப்பி இருக்கலாம், டைரி எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாயெடுத்து நேரா போட்டு படுத்துறாங்க. உடனே அவர் வந்து போன் எடுக்கிறாரு. உடனே முல்லை வந்து தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாட்டை மட்டும் போடாதீங்க, இந்த பாட்டை கேட்டா நாய் குலைக்கும் போது ஒத்தையில எங்கேயா மாட்டிட்டோம்னா வரும் பாருங்க, அந்த மாதிரி பயமா இருக்கு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிர் பேசாம படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில எல்லாரும் எஞ்சி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப மூர்த்தி வந்து தனம் ஏதாவது பொருள் வேணும் வீட்டுக்கு என்ன சொல்லி லிஸ்ட் கூட நான் வரும்போது எடுத்து வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்ல நானே கடைக்கு வரேன்றாங்க. மூர்த்தி வந்து எதுக்கு நீ அலைஞ்சிட்டு இருக்க, நானே எடுத்துட்டு வந்துடுற கூட அப்படின்றாங்க. இல்ல நான் கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முல்லைகிட்ட வந்து முல்லை உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னா, இல்ல உனக்கு ஏதாவது வேணும் லிஸ்ட் கூட நான் வரப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. என்கிட்ட எல்லாம் இருக்கு, எனக்கு இப்ப எதுவும் தேவையில்லை அப்படின்றாங்க. சரி உனக்கு தேவைப்படுறப்ப சொல்லு, நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டாச்சு, ஆனா மீனா மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டா, மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு மூர்த்தி வந்து மீனா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா வராங்க. வந்தோடனே என்னப்பா ஆச்சு, சாப்பிட்டியானா சாப்பிட்டேன், எங்க சாப்பிட்டா, அவ கொஞ்சோட தான் பொங்கல் சாப்பிட்டா அப்படின்னா, இல்ல எனக்கு பொங்கல் பிடிக்காது அப்படின்னா, பிடிக்காது செஞ்சு வச்சுட்டு என்னமோ சாப்பிட்டியா கேட்டிருந்தா என்னதான் அர்த்தம் அப்படின்னா, ஐயோ உனக்கு பிடிக்காது தோசை ஊத்தி கொடுத்துருப்பேன்ன்றாங்க. உடனே அவங்க அத்தை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது, என்ன செய்யறாங்களோ அதைத்தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுமா, நான் கடையில இருந்து எடுத்துட்டு வரேன்றாங்க. இல்ல எனக்கு எதுவும் வேணா, நான் பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன்றாங்க. உடனே தானே வந்து பிராண்டட் எல்லாம் நம்ம கடையில இருக்குமா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் வந்து கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே பையன், அவன் வந்து கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா, வரப்போற மருமக வச்சுதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட பெருமையை வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப முல்லையும் மீனாவும் பாத்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சது.